विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा अनिल तरल कुवलयनयनेना தபதினசா. அப்படி அந்த கடாட்சம் மேல பட்டா அவளுக்கு என்ன தாபம் தெரிஞ்சது சபரிக்கு. இது மாதிரி இந்த அஷ்டபதி முழுக்க ஏதோ ஒரு சரித்திரத்தை ஹிருதயத்தில் வச்சுண்டு அப்படியே வார்த்தையில் சொல்றாரு ஜெயதேவ சுவாமி. இந்த முதல் சரணம் சபரி மோட்சத்தை மனசில் வச்சுட்டு சொல்றார். பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானவாளுக்கு தாபம் இல்லை. இது மாத்திரம் இல்லை, அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரத்தில் உள்ள திரௌண்யஸ்திர விப்ருஷ்டமிதம் மதங்கம்ங்கிறான். பரீட்சத்தை சொல்றான் பின்னாடி, எங்க அம்மாவோட வயத்தில் இருக்கேனா அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போட்டான், அது தகிச்சு என் சரீரம் பாதி கரிக்கட்டையா போச்சு. விப்ருஷ்டமிதம் மதங்கம். அந்த நேரத்தில் எங்க அம்மா சரணாகதி பண்ண பகவான் ஜுகோப குக்ஷிங்கத ஆத்த சக்கரா, வயத்துக்குள்ள பிரவேசிச்சு சக்கராயுதத்தை எடுத்துண்டு கதாபாணியாக உள்ள புகுந்து அஸ்திரதேஜஸ்வ கதையா அதை அணைச்சு இத்தனை நேரம் நெருப்பன்னா கக்கினது. அஸ்திரம் என்ன நெருப்ப கக்கின்றிருக்கு உள்ளுக்குள்ள. இந்த அஸ்திரத்தை அணைச்சிவிட்டு பகவான் மங்கள கட்டாட்சத்தை போட்டானா கர்ப்பத்தில் இருந்தபடியே பரீட்சத்து மேல. இத்தனை நேரம் திகு திகு திகுன்னு சுட்டுது. இப்போ உடம்பு ஜில்லுன்னு இருக்க. இந்த சூடு எங்க போச்சு? நமக்கு இந்த ஜில்லிப்பை யார் கொடுத்தான்னு பார்க்கறான் பகவானுடைய கட்டாட்சம். இப்படி ஒரு புருஷனை கர்ப்பத்தில் பார்த்த பிறகு பரீட்சித்து வெளியில் தொட்டில்ல படுத்துட்டு இருக்கிற காலத்திலேருந்து யார் வந்து இந்த குழந்தையை பார்த்தாலும் அன்னைக்கு நாம் கர்ப்பத்தில் பார்த்தோமே அந்த அவர்தானோ இவர், கர்ப்பத்தில் பார்த்தோமே அவர்தானோ, கர்ப்பத்தில் நமக்கு தரிசனம் கொடுத்தவர் இவரோன்னு பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நன்கு தலையோட கால் பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்குறார் கர்ப்பத்தில் பார்த்தவரான்னு. பரீட்சேத நரேஷ்விகா. அதனால தான் அவனுக்கு பரீட்சித்துன்னே பேர் வைக்கிறா. பின்னாடி பகவானுடைய அந்த கடாட்சம் பரீட்சித்தோட இந்த திருமேனி வெந்து போன திருமேனிக்கு பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்தது, ஜில்லுன்னு இருந்ததுங்கிற. விகசீத விகசீத சரசி லலித முகே
இரண்டாவது சரணத்துல பகவானுடைய திருமுகத்தை வர்ணிக்கிறார். விகசித சரசீஜ, மலர்ந்த செந்தாமரை அதுபோல இருக்கக்கூடிய அழகான லலித முகேனா, மலர்ந்த செந்தாமரை, அழகான செந்தாமரை போன்ற திருமுகத்தை உடைய கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்கள் மனசிஜ விசிகேன நஸ்புடதி, பன்மதனுடைய பாணத்துக்கு பலியாக மாட்டாங்கிறார். நமக்கு இது மாதிரி லௌகிகமான விஷயங்கள்ல ஆசை வர்றதுக்கு காரணமே என்னன்னா, மனசு இன்னும் சரியான ரசத்தை பிடிக்கலன்னு அர்த்தம். நல்ல கல்கண்டு எடுத்து சாப்பிட்டுட்டான்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வெள்ளை கட்டி எடுத்து வாயில் போட்டு போகணும். நமக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே எம்லப்துவா சாப்பரம் லாபம் மன்யதே நாதிகம் ததகா, கீதையில் பகவான் சொல்லும்பொழுது எது உயர்ந்த ரசமோ அதை அனுபவிச்சுட்டா அப்புறம் க்ஷுத்ரமான ரசங்களில் ருச்சி வராது. உயர்ந்த ரசம்ங்கிறது என்னன்னா, ஹரிம் ஏக ரசம் சிரம் அபிலஷிதம். உண்மையான ரசம் என்னன்னா கிருஷ்ணன், பகவான் உண்மையான ரசம். அவன்கிட்ட நமக்கு ஈடுபாடு வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக குறையுங்கிற, எல்லாமே குறையும். ஆனால் உடனே குறைஞ்சுடுத்து உடனே குறையுமா? சுவிட்ச் போட்டா மாதிரி, லைட் எரியிற மாதிரி, எரியிற லைட்டை சுவிட்ச் போட்டால் அணையிறது, சுவிட்சை அணைச்சா அணையிறது. சுத்தர ஃபேனோட சுவிட்சை அணைச்சா லைட்டு மாதிரி உடனே நிற்க மாட்டேங்கிறது, சடன் பிரேக் போட்டால் மாதிரி. ஆனால் சுற்றிகிட்டே இருக்கு. என்ன லைட்டு மாதிரி நிற்கலையே, ஃபேனு சுற்றிகிட்டே இருக்கேன்னா நிற்கும். தீர்மானமாக இனிமே சுற்றுறதுக்கு சக்தி கிடையாது, டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றின்னு இருக்கே என்னன்னா, பழைய வேகம் அடங்குற பிறந்த சுத்தம். பழைய வேகம் இருக்கணும், அது அடங்குற பிறந்து அது சுத்தம். ஆனால் இனிமே சுற்றுறதுக்கு தெம்பு கிடையாது. அப்படி தான் பகவானுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சுட்டா பகவான் என்ன பண்ணுவோன்னா அந்த க்ஷணமே ஆஃப் பண்ணிவிடுவான். இனிமே கிளம்பாம இப்போ பண்ணிட்டு இருக்கிற தப்புலாம் என்னன்னா பழைய வாசனா பலம் பண்ணிட்டு இருக்கு, பழைய வேகத்தில் தான் நடக்கிறது. இது ஒரு ஜென்மா இல்லையே, பல ஜென்மங்களாக உள்ள வாசனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இனிமே வரவே வராது. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு பகவான் கீதையிலேயே அபிஜேத் ச துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாகு சாதுரேவ சமந்தவியா பகவான் கீதையில் சொல்கிறானு. இதோ அவன் சொல்கிறானோ நாமெல்லாம் பிழைச்சோம். மன்மதனுடைய பாணத்தில் அடிபட்டு அவருடைய ஹிருதயம் இருகூறாக பிளக்காது. மனசிஜ விசிகேன ந ஸ்புடதி, தொலைக்கப்படாது, இருகூறாக பிளக்காது ஹிருதயம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மன்மத தாபம் விஷயமாகவும் 2-3 விஷயங்களை சொல்லலாம். ஜென்ரல் விஷயமும் உண்டு, அதில் சாதாரணமாக எல்லா சமுதாயமான விஷயமும் உண்டு. ஆதது ருத்ஸ்வ கிருஷ்ணாத்மனாம் நரஜாதது ருத்ஸ்மயாத்யின்னு வைகுண்ட வர்ணனம் சொல்லும் பொழுது சொல்கிறார். பகவானுடைய அந்த அந்த வைகுண்ட பெருமாளை சேவிக்கிறதுக்கு வைகுண்டம் போகிறாலும் சனகாதிகள் ஒவ்வொரு வாசலில் ஒவ்வொரு ஆச்சரியத்தை பார்த்துன்னு போயின்னு இருக்கும் பொழுது ஒரு அகழ் மாதிரி இருக்குது. அதில் பாகவதாலாம் கழுத்து பரியந்தம் ஜலத்தில் நின்றுண்டு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுறா, பகவத்குண கானம் பண்ணுறா. இப்படி பாகவதாலாம் பகவத்குணானுபவத்தில் இருக்கும்பொழுது, நாமகீர்த்தன ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது, ஆகாசத்தில் இருக்கிற ஆகாசத்தில் விமானத்தில் தேவதைகள்லாம் தேவஸ்திரீகள்லாம் வந்து கீர்த்தனம் பாடுறது, பாட்டு பாடுறது, வாத்தியம் வாசிக்கிறது, நர்த்தனம் பண்ணுறது, மோசமாக அலங்காரம் பண்ணிட்டு பண்ணுறது, இவாளை சித்தத்தை கெடுக்கணும்னு. இது மாதிரிலாம் அவள் அங்கே ஒரு கூத்து நடந்துட்டுருக்கு. இவாளுடைய சித்தத்தை எப்படியாவது திருப்பணும்னு என்னெல்லாமோ பிரயத்தனம் பண்ணி பார்த்தாவா. கிருஷ்ணாத்மனாம் ந ரஜ ஆததுஹு, அப்படியே கிருஷ்ணமயமாக இருக்கக்கூடிய இந்த பாகவதாளுக்கு அவளால் ரஜோகுணத்தை ஏற்படுத்த முடியல. பதிலுக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்கிற பாகவதாலாம் அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாலாம் அவள் வெக்கப்பட்டுன்னு போயிட்டான். உன்னால் எங்களை என்ன பண்ண முடியும்? மார்க்கண்டேய சுவாமிக்கு எத்தனை ரொம்ப உருவிசி மேனகே எல்லாரும் வந்து பார்த்தா என்ன நடந்தது அவர்கிட்ட?
இதுபோல பகவானுடைய பூர்ண கிருபைக்கு பாத்திரமானவர்கள்ட்ட மன்மத சேஷ்டையோ லௌகிக விஷயங்களோ அவளை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது பக்த விஜயத்திலேயே நிறையா சரித்திரங்கள்லாம் இருக்குது. விட்டலநாத கோஸ்வாமி ஸ்ரீவல்லபாச்சாரியாளுடைய பேரன் துகாராம் மகாராஜ் அவருடைய சரித்திரம், எல்லா சரித்திரத்துலேயுமே இந்த விஷயம் வருது. ஒன்றும் பண்ண முடியல அவளைன்னு. இது இந்த ஜெயதேவ சுவாமிகள் மனசிஜ விசிகேனா, மனசிஜன்னா மன்மதன், மன்மதனுடைய பானத்தினால அடிபட்டு ஹிருதயம் பிளக்க மாட்டார், ஹிருதயம் அவர்களுக்கு பிளக்காதுங்கிறது சப்தார்த்தம். இந்த விஷயத்துக்கு அர்த்தம். இந்த மன்மதனை கூட விட்டுடுவோம் நாம. மெயின் என்னன்னா விகசிஜ லலித விகசித சரசிஜ லலித முகேனா ஸ்புடதி. பகவானுடைய இந்த திருமுகம் பாத்திரம் அதை பார்த்துட்டே இருந்துட்டா, பக்கத்தில் இருந்துட்டா எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. பகவானுடைய கடாட்சம் மாத்திரம் வேணும். கஷ்டங்கள் வரத்தான் வரும், யாருக்குமே வரத்தான் வரும். அன்றைக்கே சொன்னேன்னு சுகதுக்கத்துக்கு உள்ள காரியங்களை நாம் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது வராமல் என்னமா இருக்கும், வரதான் வரும். பகவானுடைய திருமுகம் மாத்திரம் நம்ம பேரில் இருந்துடுத்துன்னு சொன்னால் இந்த கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமோ? பகவானை மறந்தவனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அவன் ஜென்மாவுக்கு எழுந்துக்க முடியாது. அதோ கதிதான் போச்சு, சரியா போச்சு. பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவாளுக்கும் கஷ்டம் வரும். பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமோ? கஷ்டத்தை போக்குறதுக்கு ஆசாமியை பக்கத்தில் ரெடியாக தயாராக வச்சுவிட்டு அப்புறம் கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு உள்ள ஆளை முன்னாடி அனுப்பிச்சிடுவார், பக்கத்துலேயே நிற்க வச்சுட்டு அப்புறம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உடனே எடுத்துட்டு வர்றான். 10 மாதமாக லங்கையில் இருக்கிற சீதாதேவி ராவணனோ ராட்சசிகளோ புலம்பிண்டு தான் இருக்கா. ஆனால் சீதை உயிரை விட்டுடணும்னு தீர்மானம் பண்ணலை, தாங்கவே முடியல. ஒரு நாளைக்கு அன்னைக்கு தான் சொல்லுக்கு போட்டுக்கிறா. வானரோகம் மகாபாகேங்கிற ஆஞ்சநேய சுவாமி சூடாமணி இந்த கணையாழியை கொடுக்கும் பொழுது, மோதிரத்தை கொடுக்கும் பொழுது, அங்குலீகத்தை கொடுக்குற காலத்தில், அம்மா என்ன போய் ராவணான்னு கூப்பிட்டாலே, சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்த அன்னைக்கு இன்னைக்கு குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கியாடா ராவணான்னு என்னை பார்த்து கேட்டேலே, நான் ராவணன் இல்லைம்மா, வேஷமும் போட்டுக்கல, நான் ஜாதி குரங்குங்கிறார். வானரோகம் சொல்லிட்டு சீதையை பார்த்து மகாபாகேங்கிறார். உடனே சீதை சிரிச்சுட்டு என்ன போய் பாக்கியசாலிங்கிறியடா, ஆத்துக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியல, மச்சினன் எங்கேன்னு தெரியல, நான் எங்கே இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, என்ன மாதிரி 10 மாதமாக அழுதவா கிடையாது, என்ன நினச்சா அவர் அங்கே அழுதுன்ட்ருக்கார், அவரை பிரிஞ்சு நான் இங்கே அழுதுன்ட்ருக்கேன், என்ன போய் பாக்கியசாலிங்கிறியே ஆஞ்சநேயான்னா. உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், அம்மா அழுததெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் உண்மையாகவே பாக்கியசாலி. ஏன் பாக்கியசாலின்னா, இது மாதிரி அவள் தினம்தானே உங்களை சொல்லிகிட்டு இருக்கா, தினம்தானே உங்களை மனசை துன்புறுத்தின்னு இருக்கா. இன்னைக்கு எடுத்த முடிவை நேத்திக்கு நீங்கள் எடுத்திருந்தா என்ன பண்ணுறது? சுலுக்கு போட்டுக்கணும்னு பின்னலை கலையிலையும் சுற்றி கழுத்துலையும் சுற்றி தயாரானாலே ஆணையிலே, இது மாதிரி ஜீவனை விடணும்னு நேத்திக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும்? நான் வந்த நாளாக பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணி சுலுக்கு மாட்டிக்கணும்னு கழுத்தில் இழுத்துக்கிற நேரத்தில் நான் ராமாயணம் சொல்லி இந்த சுலுக்கை பிரிச்சுண்டு இப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைச்சதே, அதனால நீங்கள் பாக்கியசாலிங்கிறார். வானரோகம் மகாபாகியம். இதுலேருந்து என்னன்னா, இந்த கஷ்டம் வரத்தான் வரும். சுவாமி என்ன பண்ணுறார்? சீதைக்கு வராத கஷ்டமா? அந்த மரண பயத்திலேருந்து ரட்சிக்கிறதுக்கு அந்த ஹனுமாரை அந்த கலையில் உட்காத்தி வச்சுட்டு தான் சீதைக்கு கழுத்தில் சுலுக்கு போட்டுக்கணுங்கிற எண்ணமே வருது. இதுதான் பகவானுடைய திருமுகம். அவனுடைய கிருப்பை கடாட்சம் நம்ம பேரில் இருந்துடுத்துன்னா கஷ்டம் வரா மாதிரி வரும், அது வந்த சுவடே தெரியாமல் போயிடும். அது அவருடைய கடாட்சம் வேணும். அந்த கடாட்சம் மாத்திரம் இருந்துடுத்தோம். இதை கௌசல்யும் சொல்கிறா. கௌசல்யா தேவியும் காட்டுக்கு போகிற ராமனை பார்த்து சொல்கிறா, என்னால் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும் ராமா, உன்னோட முகத்தை பார்க்காம இருந்தால் என் ஹிருதயம் பிளந்துடுங்கிறாவ. இந்த சரணத்துக்கு நேர் அர்த்தம் அதுதான். என்ன சொத்தை கொடுத்துட முடியும், பரதன் ஆளட்டும் கைகை ஆளட்டும் யார்கிட்ட வேணான்னு கொடுத்துருவோம், இதெல்லாம் என்னை ஒன்றும் சிரமப்படுத்தாது, உன்னுடைய திருமுகத்தை பார்க்காம இருந்தால் என் ஹிருதயம் பிளந்துடுங்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? சுவாமி கேட்குறாரம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஒரு காரியம் பண்ணு,
நீ உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தபடியே இருக்கட்டும், உங்கள் அப்பாவுக்கு ராஜ்யத்தை கொடுத்தபடியே இருக்கட்டும், வாக்கு சத்தியமாக பண்ணிவிடு, அம்மாட்ட கொடுத்துரு, கைகைக்கு கொடுத்துரு, பரதனுக்கு கொடுத்துரு, நீ காட்டுக்கு வந்துடு, ரொம்ப தூரம் காட்டுக்கு போக வேண்டாம், முன்னாடியில் தங்கிடும், என்னையும் அழிச்சுட்டு போயிடு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். யோகக்ஷேமத்துக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாத, நீ ஒரு 10 வீட்டில் போய் உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வா, நீ அந்த அட்சதையை கொண்டா, அதில் சமையல் பண்ணி போடுறேன், நானும் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிட்ருவோம், நமக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், பரதனோ கைகையோ யார் வேணான்னு எடுத்துக்கிட்டோம், நான் வாடா என்னையும் அழிச்சுன்னு போயிடு, உன் முகத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, என் ஹிருதயம் பிளந்து போயிடுங்கிறா கைகை கௌசல்யாதேவி. சுவாமி இதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா இந்த அவதாரத்தில் அப்பா சொன்னதை தான் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்குது, பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு தான் அவகாசம். இப்போ அம்மா கேட்டுவிட்டாளே கௌசல்யாதேவி, நீ இப்போ தாத்துக்கு போய் பிட்சை எடுத்துன்னு வா, அதில் நம்ம சமைச்சு போடுறேன், நீயும் சாப்பிட்டுடும் நானும் சாப்பிட்றேன்னு சொன்னாலே என்ன பண்ணுறதுன்னு அது அப்படியே பெண்டிங்கில் இருந்து தான் பகவானுக்கு, ராமச்சந்திர பிரபுக்கு பெண்டிங்கில் இருந்து இந்த அம்மா சொன்னத்தையும் சத்தியமாக பண்ணி பண்ணும், அம்மா சொன்ன கேட்ட வரணையும் சத்தியமாக பண்ணணும்னு அதே ராமச்சந்திர பிரபு மருதானல்லூர் சத்குரு சுவாமிகளாக அவதாரம் பண்ணி இந்த உஞ்சவர்த்தி தர்மத்தை ஸ்தாபிச்சாராம். அவர் தான் ராமச்சந்திர பிரபுவே ராமரே சத்குரு சுவாமிகளாக திருப்பி அவதரிக்கிறார். உன் முகத்தை பார்க்காம நான் எப்படி இருப்பேங்கிற அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்படிங்கிறார் கம்பர். பகவானுடைய முகத்தை சொல்லும் பொழுது வைத்திருப்பதம் மே வென்ற போதிலும் இத்திருத்துறந்தேகின்ற போதிலும் சித்திரத்தில் நலர்ந்த செந்தாமரையின் ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவாள். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கெளிதே யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா விகசித சரசிஜ லலித முகேனா. அந்த கம்பர் சொன்ன அதே விஷயத்தை தான் இங்கே ஜெயதேவ சுவாமிகள் விகசித சரசிஜ லலித முகேனா, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை. இந்த சரணத்தில் ஜெயதேவ சுவாமிகள் இத்தனை பக்தாள ஹிருதயத்தில் வச்சுன்னு தான் இந்த சரணம் எழுதியிருக்கார். அமிர்த அமிர்த மதுர மிருதுதர வச்சனே பவனே விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா